ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் விக்னேஷ், தமிழ் அனிமே கைசெட்ஸு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரூ பியூட்டி அப்படின்ற ஒரு அனிமே தான். இந்த அனிமே ஏற்கனவே லைவ் ஆக்ஷன் சீரியஸாக கொரியனில் இருக்குது. அதோட அடாப்டேஷனாக தான் இந்த அனிமே இங்கே ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம நிறைய ஆக்ஷன் அனிமே பார்த்ததால ஒரு சின்ன பிரேக்காக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அனிமையை பார்க்கலான்னு முடிவு பண்ணி பார்த்தேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இது எபிசோட் 1. இந்த அனிமே கிரன்ச்சி ரோலில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதனால் மறக்காமல் எல்லாரும் போய் கிரன்ச்சி ரோலில் பாருங்கள். பார்க்க முடியாதவங்க இந்த கதையை கேளுங்க. ஹை ஸ்கூலில் படிக்கிற நம்ம ஹீரோயின் தனியாக உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறா. எனக்கு படிப்பும் வரல, நான் அழகாவும் இல்லை, எல்லாரும் கிண்டல் வேற பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து புலம்பிட்டு இருக்கா. அந்த ஸ்கூல்ல ஒரு பையன் கிட்ட நம்ம 2 பேரும் அவுட்டிங் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்கறா. அந்த பையன் எதுவும் சொல்லாம போயிட, இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்கிட்ட இந்த பிரிக்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை அடிச்சுட்டு இவளுக்கு அசிங்கமா மேக்கப்பும் போட்டு விட்டுடுறா. அதை போட்டோ எடுத்து இன்டர்நெட்ல அப்லோட் பண்ண எல்லாரும் அதை பார்த்து இவ ரொம்ப கேவலமா இருக்கா, இவளை பார்த்தாலே எனக்கு வாந்தி வருது, இவ படிக்கிற ஸ்கூல்ல நான் இருந்தா கண்டிப்பா ஸ்கூல்ல இருந்து நான் டிசி வாங்கிட்டு ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா எல்லாரும் கமெண்ட் பண்ண, அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. நேரா அந்த போட்டோ அப்லோட் பண்ண பொண்ணு கிட்ட சண்டை போட, இதை பார்த்து பிரின்சிபல் இவளுக்கு டிசி கொடுத்துட்றாங்க. இப்ப வேற ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி நைட்டு என்னடா வாழ்க்கை இது, நம்ம அழகாவும் இல்லை, படிப்பும் வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அப்படியே வானத்தை பார்த்து படுத்துட்டு இருக்கிறப்ப ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இது மாதிரி மேக்கப் டுட்டோரியல் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டுட்டோரியலை பார்த்து இவளுக்கு இவளே மேக்கப் போட்டு இந்த ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போற கிராப்ல இவன் மேக்கப் போட்டு இவன் மேக்கப் அழகா போட கட்டுக்கிட்டா. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் புது ஸ்கூல்ல இவ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல சேரறா. இவ இப்ப பாக்குறதுக்கு முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருக்கும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ரொம்ப அழகாவே மாறிடுறா மேக்கப் போட்டுட்டு. அவ அழகுல எல்லாருமே ரொம்ப மயங்கிடுறாங்க. அவளோட பிக்ஸுக்கு அப்லோட் பண்ற பிக்ஸ் எல்லாத்துக்குமே லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அவளுக்கு புது ஸ்கூல்ல புது ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கிறாங்க. அவ இந்த ஸ்கூல்ல ஒரு செலிபிரிட்டி போல இருக்கா. அன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு போறப்ப அவளோட தம்பிக்கே இவளை அடையாளம் தெரியல. ஏன்னா மேக்கப்போட பவர் அப்படி. ஹீரோயின் மேக்கப் இல்லாம ஈவினிங் உடனே மேக்கப்லாம் கலைச்சிடுவாங்க இல்லையா, மேக்கப் இல்லாம கடைக்கு போறா. மான்வா கடைக்கு. அதாவது இங்கிலீஷ்ல எப்படி நம்ம காமிக்ஸ் அனிமில் மாங்காவோ அது மாதிரி கொரியன்ல மான்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடைக்கு போயிட்டு புதுசா ஏதாவது மான்வா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போறப்போ ஒரு புது மான்வா வந்திருக்கு. அந்த மான்வா இவ எடுக்கலான்னு போறப்ப ஹீரோவும் ஒரே அந்த சமயம் 2 பேரும் ஒரே புக்கை எடுக்கிறாங்க. பல தமிழ் படத்துல இந்த சீனை பார்த்திருப்போம். சரி, ஓகே. அந்த புக்கை எடுக்கிறப்ப ஹீரோயின் நான் தான் இந்த புக்கை முதல்ல பார்த்தேன், நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அதே சொல்ல 2 பேருக்குள்ள ஒரு கிளாஷ் வருது. இப்ப என்ன பண்றா ஹீரோயின், என்ன பண்றான்னா, நான் உன்னொரு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கிறேன் இந்த மாங்காவை பத்தி, அதுக்கெல்லாம் நீ ஆன்சர் சொல்லிட்டா நீ வாங்கிக்கோ, ஆன்சர் சொல்ல நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் குவிஸ் மாதிரி வச்சு கடைசியில ஹீரோ எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லி அவன் அந்த புக்கை வாங்கிட்டு போயிடுறான். அடுத்த நாள் ஸ்கூல்ல ஹீரோயின் எதர்ச்சியா ஹீரோவை பார்க்க, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோ பேரு சுஹோலி, ஆக்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கான். அவனும் முன்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் தான். ஆனா அவனுக்கு ரொம்ப திமிரு அதிகம். பட் இருந்தாலும் அவன் ரொம்ப அழகா இருக்காளன்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தி புகழ்ந்துட்டு இருக்காங்க ஹீரோயின் கிட்ட. ஹீரோயின் கிளாஸ் ரூம்ல தனியா உட்காந்துட்டு புக் ஸ்டோர்ல நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறா. நான் புக் ஸ்டோர்ல மேக்கப் இல்லாம இருந்தேன். அவன் சுஹோலி ஹீரோ என்னை பார்த்துட்டான். அவன் ஒரே ஸ்கூல்ல வேற இப்ப இருக்கிறோம். அவன் என்னை கண்டுபிடிச்சா என்ன பண்றது, அப்புறம் என்ன அழகா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், எல்லாரும் மறுபடியும் என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப பாத்தீங்கன்னா என் தம்பியாலே என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, இவன் எங்க இருந்து என்ன கண்டுபிடிக்க போறான்றது ஒரு அசட்டு தைரியத்துல இவர் ஃப்ரீயா விட்டுடுறா. அப்ப ஹீரோயின் ஃப்ரெண்ட் ஒருத்தி வேகமா ஓடி செபம் ஹை ஸ்கூல் காடஸ் கான்டெஸ்ட்னு ஒரு கான்டெஸ்ட் இருக்குது, நீ ஒரு கேண்டிடேட்டா அதுல கலந்துக்கணும் அப்படின்ட்டு சொல்றா. இதுல ஜெயிக்கிறவங்க ஸ்கூல்ல ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு பேரு புகழ் எல்லாமே கிடைக்கும். இதுல கேண்டிடேட்டா நீ செலக்ட் ஆனாலே உன்னோட ஒரு மூமெண்ட்ஸையும் போட்டோ எடுத்து நெட்ல அப்லோட் பண்ணுவாங்க. நீ பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க, உன்னை நீ பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றா. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிடுது. ஏன்னா அவளோட ட்ரூ பியூட்டி, அதாவது அவளுடைய உண்மையான அழகை மறைக்கிறதுக்காக தான் மேக்கப்பே போட்டு இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கா. இவளோட ஒரு மூமெண்ட்டும் எல்லாரும் ட்ராக் பண்ணாங்கன்னா இவ யாரு, இதுக்கு முன்னாடி என்ன இருந்தா இவ பாஸ்ட் தெரிஞ்சிரும், அதுக்கப்புறம் இவளால இங்கேயும் நிம்மதியா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு, இல்ல நான்லாம் இங்க வரல, என்னால வர முடியாது, இதெல்லாம் கலந்துக்க முடியாது, என்ன பண்றதுன்னு தெரியாம நான் படிக்க தான் வந்திருக்கேன், எனக்கு ஸ்டடீஸ் தான் முக்கியம் அப்படின்ட்டு சொல்லிடுறா. இருந்தாலும் அவளோட ஃப்ரெண்டு விடாம, ஸ்டடீஸ் தான் உனக்கு முக்கியம் அப்படின்னா, ஏன்னா அங்க ஒரு குரூப் ஸ்டடி ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதுல ஒரு ஆள் மிஸ்ஸிங், நீ ஜாயின் பண்ணி
பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பிட்டா. சரி வேற வழி இல்லாம ஹீரோயினை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அடுத்த நாள் அன்னைக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி மேக்கப் எல்லாம் இவ கழிச்சிட்டு மாங்கா ஸ்டோருக்கு போறா. இன்னைக்காச்சும் ஏதாவது ஒரு புக் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது புக் வந்திருக்கு. அதே மாங்காவை இப்ப எடுக்க போறா. மறுபடியும் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துடுறான். ஐயையோ இது என்னடா வம்பா போச்சு, ஒரு புக்கு எடுக்கும் போது கரெக்டா இவனே வந்துடுறானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த புக்கும் வேணாம் ஒன்றும் வேணாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டயே கொடுத்துட்டு இவ வேகமா போயிடுறா. அப்படி இவ வேகமா போகும்போது பார்த்தீங்கன்னா இவளோட ப்ளூடூத் ஹெட்செட்ல ஒரு ஹெட்செட் கீழே விழுந்துடுது. அதை கண்டுக்காம இவ போயிடுறா. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த குரூப் ஸ்டடிக்காக உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா எதிரில் நம்ம சுஹோலி ஹீரோ வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோக்கு ஒரு டவுட்டு, இவளை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட நம்ம முன்ன பின்ன எங்கேயாவது பார்த்துருக்கோமா ஸ்கூலுக்கு வெளியிலன்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயின் வந்து பயங்கரமா பயந்துடுறா. ஐயோ இவன் எங்க நம்ம புக் ஸ்டோர்ல நம்ம மேக்கப் இல்லாததை வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நம்ம ஸ்கூலுக்கு வெளியில நான் உன்னை பார்த்ததே கிடையாது, நான் வேற ஸ்கூல்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறா. அன்னைக்கு ஈவினிங் போகும்போது இதை பத்தி யோசிச்சுட்டே போக இவன் ரொம்ப சேட் ஆயிடுறா. எங்க நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோ எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துக்கிட்டு பாட்டு கேட்கலான்ட்டு ப்ளூடூத் ஹெட்செட்டை ஓப்பன் பண்ணா ஒரு ஹெட்ஃபோன் தான் இருக்கு, இன்னொன்னு இல்லை. என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஹெட்செட்டை காதுல மாட்டிக்கிட்டு ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ அவன் முன்னாடி வரான் சுஹோலி. அதுக்கப்புறமா அவன் பாக்கெட்ல இருந்து மிஸ் ஆன அந்த ஒரு ஹெட்செட்டை எடுத்துட்டு இவன் காதுல மாட்டுறான். இவன் காதுலயும் பாட்டு ஓடுது, ஒரே பாட்டு தான் ஓடுது. ரொம்ப நல்லா இருக்குல்ல பாட்டு, நீ தானே நேற்று புக் ஸ்டோருக்கு வந்த அந்த பொண்ணு அப்படின்னு சொல்றான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த அனிமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகும், அதையும் நான் அப்லோட் பண்றேன். தேங்க்யூ. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான்